ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். எது மிக சிறந்த ஞானம் பார்க்கலாங்களா? மற்றவர்களின் மனதை புண்படுத்தாமல் இருப்பதே மிக சிறந்த ஞானம். சரிங்களா? இப்போது நாம் எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு மற்றவங்களை நாம் புண்படுத்தலாமா? எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்க கற்றுக்கணும். சரிங்களா? எல்லாத்தையுமே நம்ம ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்போது அவங்கவுங்க கர்ம வினைக்கு ஏற்றபடி தானே வாழ்க்கை அமையுது. அவங்கவுங்க அதை கழிச்சு தானே ஆகணும் அப்படின்னு நாம் என்ன பண்ணணும்? வேடிக்கை தான் பார்க்கணும். எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் நாமளே புரிய வைக்கணுன்னா அது முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? அவங்கவுங்க எப்போ புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு விட்டுட்டு நாம் அமைதியாக வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகலாமா? இந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆளுங்களே கிடையாது இல்லைங்களா? எல்லாத்துக்குமே டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே உண்டு தானே. அப்போ அதுலேருந்து வெளியே வரணுன்னா என்ன பண்ணலாம்? காயப்பட்ட மனதிற்கு இனிய மருந்து சத் சங்கமே பார்த்தோம் இல்லைங்களா? தினமுமே சத் சங்கம் போட்டு ஒன்றாச்சும் கேட்கணும். அந்த சத் சங்கம் கேட்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம மனமானது எவ்வளோ தான் நம்ம திரும்ப கேட்டாலும் என்ன ஆகுதுன்னா அப்பப்போ திரும்பவும் அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாவதுனால உடம்பு பாதிக்கப்படுது, மனம் பாதிக்கப்படுகின்றது. மனம் பாதிக்கப்படும் போது உடம்பும் பாதிக்கப்படும் இல்லைங்களா? அப்போது மனதை பாதிக்கப்படாமல் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம மனசு மட்டும் பாதிக்கப்படாமல் இருந்தால் போதுமா, இல்லை மற்றவங்க மனசும் பாதிக்கப்படாமல் இருக்கணுமா? எது மெயின் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளோட மனதும் பாதிக்கப்படாமல் இருக்கணும், மற்றவங்களோட மனமும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் இல்லைங்களா? அப்போது மற்றவங்களோட மனதை பாதிக்கப்படாமல் நாம் பார்த்து ஒவ்வொன்றும் பேசும்போது நம்ம மனமும் பாதிக்கப்படாது. யத் பாவம் தத் பவனி, எதை கொடுக்கின்றாயோ அதையே பெறுகின்றாய். சரிங்களா? அப்போது நாம் மற்றவங்களின் நலன் கருதி நாம் வாழும்போது என்ன ஆகும்னா நம் மனது பாதிக்கப்படுமா அப்படின்னா பாதிக்கப்படாது. எப்பயுமே நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். சரிங்களா? ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? மற்றவங்களை எல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிடணும். ஹாப்பியாக இருக்கணும், எல்லாத்தையுமே மகிழ்ச்சியாக நாம் வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடணும். மகிழ்ச்சி என்பது எது? மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நாமும் மகிழ்ச்சி அடைவதே உண்மையான மகிழ்ச்சி. சந்தோஷம் என்பது என்ன? மற்றவர்களை எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுட்டு அதை பார்த்து நாம் சந்தோஷப்படுறோம் இல்லைங்களா? அதுதான் உண்மையான சந்தோஷம். சரிங்களா? அப்போது ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா? இனிமே மனுஷாலாம் பார்க்க வேணாமே, எல்லாத்தையுமே பகவான், எல்லாத்துக்குள்ளேயுமே பகவான் இருக்காரோ இல்லையோ, எல்லாத்தையுமே நம்ம பகவானாக பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? அப்போது நாம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு எப்போ டைம் வருதோ அப்பப்போ தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம விட்டுடணும். சரிங்களா? உற்று பார்க்கையில் உலகமெங்கும் ஆசான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு நல்ல விஷயம் இருக்கும், அதை டக்குன்னு நாம் கேட்ச் பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ப்ளஸ் எது மைனஸை பார்க்கக்கூடாது, நம்ம ப்ளஸ்ஸை மட்டும்தான் பார்க்கணும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் எது, அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் எது அப்படின்னு அதை பார்த்து அதை நாம் கற்றுக்கலாமே. எல்லாத்துக்கிட்டே இருந்தே நாம் ஒவ்வொரு விஷயத்தை நாம் கற்றுக்கலாமே. இதுதான் நல்லது அதுதான் நல்லதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது இல்லைங்களா? குட் ஹேபிட் எது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எது இருக்கோ அதையெல்லாம் பார்த்து நாமளும் கற்றுக்கலாமே. எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சிருந்தாலும் அந்த அகம்பாவம் கூடாது.
பகவான் சொல்கிறது மொதல் பேச்சு அதுதான், அகம்பாவத்தை விடு. சரிங்களா? அகம்பாவம் என்ன பண்ணும்? அகம்பாவம் தன்னையே அழித்து விடும். அப்போது எவ்வளோதான் நம்ம ஞானத்தை பற்றியோ இல்லை எல்லாத்தையுமே நாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட, நம்ம பணத்தில் வசந்தவங்களாக இருந்தாலுமே கூட தன்னடக்கம் என்பது மிக மிக அவசியம். அந்த தன்னடக்கம் இருக்கிற இடத்துல பகவான் கண்டிப்பாக இருப்பார். சரிங்களா? ஏன் தன்னடக்கம் அவசியம்னு சொல்கிறாங்க? பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஏழையா பணக்காரனா, அவங்க ஞானமாக இருக்காங்களா, படித்தவங்களா இல்லையா, இதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஆன்மாவாக மட்டும்தான் பார்க்கணும் நம்ம. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது யார் மனசையுமே நம்மளால் புண்படுத்த முடியாது இல்லைங்களா? ஆன்மாவாக பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையுமே பகவானாக பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா? அப்போ நம்ம பகவான்கிட்ட பேசும்போது நம்ம எப்படி பேசுவோம்? அன்பாக தானே பேசுவோம். அந்த அன்பு எல்லாத்துக்கிட்டையுமே வந்துடுமோ இல்லையோ? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே பகவானாக பார்க்க ஆரம்பிச்சிடும். பகவான் இருக்க பயமேன் அப்படின்னு நம்ம சமையல்லாம் பகவான் பாதத்தை ஒப்படைச்சிடணும். அப்பா உன் பாதமே சரணாகதி, நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்? யார் யாருக்கு என்னென்ன உதவி தேவைப்படுதோ அதை பார்த்து பார்த்து நாம் ஒவ்வொன்றும் செஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? நம்ம வீட்டு வேலையெல்லாம் தன்னால் நடக்கும். சரிங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுவே போதும். அதை பார்த்து 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 எல்லாத்துக்குமே நாம் பண்ணும்போது நம்மளுடைய வேலையை யார் பண்ணுவார்? சாட்சாத் அந்த பகவானே பண்ணி கொடுத்துருவார். சரிங்களா? அதனால் அந்த உதவி செய்கின்ற மனம் உதவி செய்கின்ற அந்த மனம் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா அதை நாம் வளர்த்துக்கணும். அப்படி நாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நாம் மற்றவங்களுக்காக ஒவ்வொன்றும் செய்யும்போது நம்மளுக்கான வேலையை பகவானே செஞ்சு கொடுத்துடுவார். சரிங்களா? உண்மையாலுமே நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணி அனுபவத்தில் என்ன நடக்குதுன்னு கவனிங்களேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு முடிவு எடுத்துடணும். மற்றவங்களை எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுக்கணும், மற்றவங்களை எல்லாத்தையுமே ஹாப்பியாக மகிழ்ச்சியாக தான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா அந்த சந்தோஷமானது நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்தது மற்றவங்களுக்கு எல்லாமே நம்ம எது தேவைப்படுதோ அந்த உதவியை பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துடணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கான வேலையை யார் செய்வார்? பகவானே செஞ்சு கொடுத்துடுவார். சரிங்களா? இப்போ அதை கடைப்பிடிச்சு பார்க்கலாமே. சொன்னால் நம்ப மாட்டாங்க இல்லைங்களா? இப்போ அதை கடைப்பிடிச்சு பார்க்கலாமே. 1 month கடைப்பிடிச்சு பார்ப்போம், நடக்குதா இல்லையான்னு பார்ப்போன்னு அதை கடைப்பிடிச்சு பார்க்கும்போது அது எப்படி நடக்குதா இல்லையான்னு நாமளே தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அனுபவத்தில். அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சுக்குவோம். யாரையுமே மனது புண்படுத்தாத அளவுக்கு பார்த்து பார்த்து நாம் பேசணும். அதுதான் முக்கியம். சரிங்களா? அப்பப்போ இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதுபோல் அவங்கவுங்களே அந்த அனுபவம் கிடைக்கும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அனுபவமே சிறந்த ஆசான் இல்லைங்களா? நாமளே தான் எல்லாத்துக்குமே சொல்லி சொல்லி திருத்திக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா கிடையாது. அவங்கவுங்களுக்கு அனுபவம் பகவான் கொடுக்குறாரு இல்லையோ, காலம் பதில் சொல்லும். சரிங்களா? அப்போது அவங்கவுங்க அந்த அனுபவத்தில் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நாம் என்ன பண்ணணும்? விட்டுடணும். ஸ்ட்ரெஸ் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல் கம்முன்னு என்ன நடக்குதோ வேடிக்கை தான் பார்க்கணும்.
சரிங்களா? அப்படி வேடிக்கை பார்க்கும்போது நாமளும் டென்ஷன் ஆக மாட்டோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம டென்ஷன் படுத்த மாட்டோம் இல்லைங்களா? நல்லதாக சொல்லிக் கொடுக்கணும். இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது அதை கேட்டுக்கலன்னு வைங்களேன், டென்ஷன் ஆகாமல் கத்தாமல் நம்ம கம்மன்னு விட்டுடணும். அவங்கவுங்க அனுபவத்தில் தெரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு விட்டுடணும். சரிங்களா? அப்போது எது சிறந்த ஞானம்? மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் பேசுவதே மிக சிறந்த ஞானம். அதை நாம் கடைப்பிடிக்கலாமா? அதை கடைப்பிடிக்கும் போது பகவான் நம்ம மனசில் உட்காந்துக்குவார். நீ சொல்லுப்பா உன் வேலையை, உனக்கு என்னென்ன வேணுமோ நானே செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உட்காந்துக்குவார். சரிங்களோ? அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அது எல்லாம் நாம் கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.